Taste the Daily. வருங்கால முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு எல்லாரும் ஐயா சேம்பர்ல சொல்லியிருந்தாங்க, நாங்கள் குறுந்தொழில் மட்டும் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் மனுவாக கொடுக்குறோம். இன்னும் சின்னதாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, கோயம்புத்தூர் தொழில் நகரமாக இருந்த தொழில் நகரம் இப்போ குடியிருப்போர் நகரமாக மாறிக்கிட்டு இருக்குங்கய்யா. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, தொழில் நடத்த முடியல. தொழில்துறைக்கான வளர்ச்சிகள் திட்டங்கள் கோயம்புத்தூர் இல்லைங்கய்யா. இவங்க எல்லாரும் சொன்னது மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க சுயமா சம்பாதிச்சு உருவாக்கின கோயம்புத்தூர் கட்டமைப்பு தான் இங்கே இருக்குங்க. பெரிய நிறுவனங்கள் கோயம்புத்தூர் கொண்டு வந்து அமைக்கணும். நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ கரண்ட் சிஎம் சார்ட்ட நாங்கள் மனுவாக கொடுத்து கேட்குறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ வெளிநாடுகள்லாம் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கொண்டு வரீங்க. அது சென்னைக்கும் தென் மாநிலங்களுக்கும் போயிருக்குதே ஒழிய கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு எந்த நிறுவனங்களும் வரலைங்க. கோயம்புத்தூருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு முதல் கையெழுத்து பெரிய நிறுவனங்கள் 10 நிறுவனங்களுக்கு கொடுங்க, எதையாவது கொடுங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஹிட்டாச்சின்னு ஒரு நிறுவனம் நம்ம நீலம்பூர் தாண்டி ஒரு இடத்துல ஒரு ஏக்கர்ல இடம் வாங்க போகும்போது நிறுவனம் நடத்த முடியாம கொசூர் போயிடுச்சுங்க. பெரிய நிறுவனம் போயிடுச்சுங்க. பாஸ்கான் தூத்துக்குடி போயிடுச்சுங்க. கோயம்புத்தூருக்கு என்னங்க இருக்கு? இத்தனை எம்எல்ஏக்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஒரு எம்பி மட்டும் கொடுக்காம தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு ஆக மறுபடியும் இதே டீம் இப்படியே கோயம்புத்தூருக்கான வளர்ச்சி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் 2வது பெரிய தொழில் நகரம். ஆக நீங்க அதை கண்டிப்பா செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் நாங்க ஆன்சிலரி யூனிட் குறுந்தொழில்கள் அதுலேருந்து ஒரு 20% ஜாப் எடுத்து செய்ய முடியும். நாங்க சின்ன சின்ன லேத் வச்சு நடத்துறவங்க எங்களால நடத்த முடியல. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுறோம். மின்சாரத்தை பத்தி மட்டும் நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டோம். அந்த ஸ்மார்ட் மீட்டர் மாட்ட போறாங்க, பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் கண்டிப்பா எடுத்து விட்டுருங்க எங்களுக்கு மட்டும். அதை எடுத்தீங்கன்னா, ஏன்னா 6 to 9 6 to 10 காலையில சாயங்காலம் 6 to 10 சார்ஜஸ் போட போறாங்கன்னு மாட்டிடுவாங்க. எப்படியும் அந்த மீட்டர் நீங்க கண்டிப்பா கலட்டணும். எப்படி இந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ள கண்டிப்பா மாட்டுவாங்கன்னு உறுதி கொடுத்திருக்காங்க எங்களுக்கு தொழில்துறை சார்பா. நான் நிறைய கோரிக்கை எல்லாம் கொடுக்கலீங்க, அது மனுவில் கொடுக்குறேன். இந்த ஸ்மார்ட் மீட்டர் கண்டிப்பா கட்டி கொடுங்க, நல்லதா இருக்கும், புண்ணியமா இருக்கும். நன்றிங்க ஐயா.